ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கடந்த 25ஆம் தேதி காலை அதிகாலையில் 3 மணி நடந்த சம்பவங்கள் வலைதளங்களிலும் செய்திகளிலும் இப்போ காண்பிக்கப்பட்டுச்சு. அது சம்பவம் சம்பந்தமாக இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். காணத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணி புலன் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு 7 பேர் அப்படின்னு தெரிய வந்தது. அந்த 7 பேரில் இப்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு 3 பேர் கைது செய்யப்பட வேண்டியது இருக்குது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 வாகனங்கள் அது 2மே இப்போ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ மேற்கொண்டு புலன் விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 3 பேர் எடுக்க வேண்டியது இருக்குது. விரைந்து அந்த 3 குற்றவாளிகளும் எடுக்கப்படுவார்கள். சம்பவம் என்ன நடந்துச்சு? சம்பவத்தை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒளிபரப்புனீங்க. அதனால் அதில் மேலும் விவரிக்கிறதுக்கு அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் புலன் விசாரணை இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக மோட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அங்கே ஏற்கனவே அந்த முட்டுக்காடுக்கு புகார்தாரர் வராங்க. வந்துட்டு அதிகாலையில் வந்துட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 2 வண்டி இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த 2 வண்டி இருக்கவொன்னே சரின்னு கிளம்பிடுறாங்க. கிளம்பினோடனே இந்த ஒரு வண்டி அவங்கள சேஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ புலன் விசாரணை பண்ணியிருக்கோம். சார், இப்போ கைது செய்யப்பட்ட நபர்கள் எதற்காக தொடர்ந்துனான்னு சொன்னாங்க சார்? அது புலன் விசாரணையில் இருக்கிறதுனால அது மேற்கொண்ட தகவல் பெருசாக சொல்ல முடியாது. பட் இதில் நீங்கள் சேஸ் பண்ணாங்கன்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக காமிச்சிருக்கீங்க. நாங்கள் இது புலன் விசாரணை எனக்கும் பார்த்துட்டு சொல்லுவோம். இல்லை பாலியல் ரீதியாக அப்படி துரத்துறாங்கன்னு அப்படின்னு ஒன்றும் இது வரைக்கும் புலன் விசாரணை அப்படி ஒன்றும் வரலை. இப்போதைக்கு கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட 4 குற்றவாளிகளை எடுத்திருக்கோம். அவங்க அது மாதிரி ஒன்றும் கருத்துக்கள் இல்லை. எங்கள் புலன் விசாரணை அப்படி இருக்க மாதிரி இல்லை. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போய் ஏதோ அதுக்காக போன மாதிரி சொல்லுங்க. இப்போ அதை பற்றி ரொம்ப விவரமாக பேசணும்னா புலன் விசாரணை கெட்டு போகும். அதனால் அதில் அவங்கள கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்கோமா சார்? ஆக்சிடென்ட் நடந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு சொல்லுங்கள். பெண்ணை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கோமா ஆக்சிடென்ட் நடந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக விசாரிச்சிருக்கோம். அவங்க வாகனத்தில் இடித்தாங்கன்ற ஒரு கிளைம் இருக்கானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாகனத்தில் இடிப்படலை எதுவும். இன்னொரு வாகனத்தை சேஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது என்னென்னு புலன் விசாரணையில் அவுட்கமாக வெளியில் வரும். இவங்க ஏதாவது குடிபோதையில் இருந்தாங்களா சார்? இல்லை வண்டி ஓட்டினவங்க யாரும் குடிபோதை? வண்டி ஓட்டணும் இல்லை, குடிபோதெல்லாம் இல்லை. குறிப்பிட்ட ஒரு கட்சியோட கொடி அந்த காரில் இருந்துச்சு சார். அதோட பின்புலம் என்ன சார்? கண்டிப்பாக இதில் கட்சிக்கோ இதுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. இதில் இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வண்டியில் ஒரு கட்சி கொடி இருந்ததாக பார்த்துருப்பீங்க. அது காமிச்சிங்க. அது இந்த ஓட்டுநர் அது அதை பயன்படுத்தியிருக்காரு. அது தன்னுடைய ஒரு பார்க்கிங் லாட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டோல்கேட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அது பயன்படுத்தின மாதிரி தெரியுது. அவர் எந்த ஒரு கட்சியோடையும் தொடர்பு இருக்கிற மாதிரி எந்த விதமான புலன் விசாரணை தெரிய வரல. கைது செய்யப்படும் பின்புலம் என்ன சார்? என்ன படிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க? இப்போது நம்ம இந்த 7 குற்றவாளிகள் சொல்லியிருக்கோம். 7 பேரில் 6 பேர் ஒரு 5 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியில் இங்கே படிக்கிறாங்க. ஒரு நபர் வெளிமாநில கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருத்தர் இப்போ படித்து முடிச்சிட்டாரு, வேலை பார்த்துட்ருக்காரு. குற்ற வழக்குகள் ஏற்கனவே இருக்கா சார்? இதில் ஒரு பர்டிகுலர் நபர், அதை நீங்கள் செய்தியில் போட்டிருந்தீங்க, சந்திரன் பேர் போட்டிருந்தீங்க. அந்த நபருக்கு ஏற்கனவே சிட்டி லிமிட்டில் ஒரு 2 குற்ற வழக்குகள் இருக்குது. அது சம்மந்தமாக அது புலன் விசாரணை எதுவும் மேற்கொண்டு. அன்றைக்கி ஏதாவது ராபரி மோட்டிவ் ஏதாவது இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாவது? இல்லை அது மாதிரிலாம் எதுவும் ராபரி மோட்டிவ் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இது அன்றைக்கி நைட்டு வராங்க, அந்த முட்டுக்காடு பிரிட்ஜில் யூ டர்ன் போட்டு போகிறாங்க. அது மேற்கொண்டு இதில் நடந்த சம்பவம் தான். இல்லை அது நான் அந்த கருத்தை கண்டிப்பாக நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம். அது மாதிரி எதுவும் இல்லை. புகார்தாரர் 24 நைட்டு விடிஞ்சா 25ங்க அன்றைக்கி நடந்த சம்பவம். புகார்தாரர் அடுத்து வராங்க, 26ஆம் தேதி காலையில் வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்றோம். ஒரு தனிப்படைகள் அமைக்கிறோம். 4 தனிப்படைகள் அன்றைக்கி அமைக்கப்பட்டு அது அவங்க கொடுத்த புகார் உண்மைதானு விவரமாக பார்த்துருக்கோம். சிசிடிவி ஆராய்ஞ்சிருக்கோம். அப்புறம் டோல்கேட்ஸ்லாம் செக் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில் திருப்பி நம்ம வழக்கும் பதிவு பண்ணியிருக்கோம்.
மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, போதுமான அளவு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலம் வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து சொல்றாரு. அந்த மாதிரி எதனா பிரச்சனைகள் இருக்கா சார்? ரோந்து வாகனங்கள் வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எதனா இருக்கா? உங்களுடைய கண்ட்ரோல்ல அந்த ரோந்து வாகனங்கள்லாம் போதுமான அளவு இருக்கா? அது முற்றிலும் அது வந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க? இல்லை, ரோந்து வாகனத்தை பொறுத்த மட்டும் என்கிட்ட இப்போ ஈஸிஆர் பேட்ரோலிங்கே 3 பேட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது. அதனால் உடனுக்குடன் நீங்கள் அன்னைக்கு இந்த புகார்தாரர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரீச் ஆன உடனே காவல்துறைக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. கரெக்டாக 10 நிமிஷத்தில் காவல்துறை அங்கே ரீச் ஆகிறாங்க. அந்த புகார்தாரரே சொல்கிறாங்க, எங்களுக்கு மன மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க, இந்த மாதிரி காவல்துறை உடனே எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஈசிஆர் ரோட்டில் என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி, அது உடனுக்குடனே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதனால் அது மாதிரியான தவறான புகார்கள் இது வரைக்கும் காவல்துறை மேலே எதுவும் இல்லை. 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. ஆமாம். 2 காருமே யார் உரிமையாளர், யார் பயன்படுத்தினா சார்? அதை எடுத்து பயன்படுத்தினார். ஓகே, இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது 2 காரு. ஒன்று தார் வெஹிக்கிள், இன்னொன்று சஃபாரி வெஹிக்கிள். அதுதான் நீங்கள் தொலைக்காட்சியில் காமிக்கிறீங்க. அதில் என்னென்னா ஒரிஜினல் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2012, 2011 அந்த மாதிரி இயர்ஸில் வாங்கின கார் அது பல பேர் கை மாறி இப்போ குற்றவாளிகளாக யார் நம்ம சொல்கிறோமோ அவங்ககிட்ட இப்போ பயன்பாட்டில் இல்லை. சந்துருன்றவர் அது இப்போ வச்சிருக்கார் காரை. அது ஒரு 3 பேர்கிட்ட கை மாறி அவர்கிட்ட வந்திருக்கு. அது ஒரிஜினல் ஓனர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்காரர். இன்னும் பேர் மாற்றப்படாமல் அவர் வழியாக வந்து இப்போ அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமாம், சந்துரு தான் பயன்படுத்திட்டு. ஆமாம், அதாவது ஒருத்தர் அனீஷ்னு ஒருத்தர் வாங்குறாரு, ஒரு ஃபினான்ஸ்லேருந்து வாங்குறாரு. அவர்கிட்ட இருந்து இவர் எடுத்துகிட்டு வந்தார் ஒரு 6 மாதத்துக்கு காலத்துக்கு முன்னாடி. அந்த காரை வாங்குறதுக்கு ஒரு பயன்பாட்டுக்காக வாங்கிட்டு வர்றாரு. திருப்பி அவர்கிட்ட கொடுக்காம இவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அனீஷ் அப்படின்ற ஒருத்தர் நபரோடது. அவர் இந்த சந்துரு தேடிக்கிட்டு இருக்காரு தினமும், எங்களுக்கு காரை கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி. அவர் தான் இவர் தவறாக பயன்படுத்தியிருக்கார். அவர் ஏற்கனவே ஒரு குற்ற வழக்குகள் அவர் மேலே இருக்கு. சந்துரு மேலே சிட்டி லிமிட்ல 2 குற்ற வழக்கு. என்னங்க? தார் வெஹிக்கிள் வந்து இங்கே ஊட்டியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ பயன்படுத்துகிறாரு. அவருடைய பையன் தான் வச்சுருக்காங்க. எது இந்த 2 காருமா? இல்லை, சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த காரை கரெக்டாக நம்ம எடுத்து சீஸ் பண்ணியிருக்கோம், பறிமுதல் பண்ணியிருக்கோம். நம்ம கஸ்டடியில் தான் இப்போ இருக்கு. சந்துரு சிட்டி லிமிட்டில் கேசஸ் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து ஒரு பெருசாக கேஸில் ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ஒன்று இருக்குது. ஆமாம், ஒரு கடத்தல் வழக்கம், இன்னொரு சீட்டிங் கேஸ் ஒன்று இருக்குது. அதில் ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி அவர் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தார். சந்துரு மட்டும் எடுக்க வேண்டியது, இன்னும் எடுக்க வேண்டியது. இல்லை, நம்ம இப்போ மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். சீக்கிரமாக மிக விரைவில் 1-2 நாளில் கைது பண்ணியிருக்கோம். கைது ஆனது பேர் கண்டிப்பாக சொல்லணுமா? அவங்க கல்லூரி மாணவர்கள். இல்லை, எல்லாருமே கல்லூரி மாணவர்கள். அதனால் 20 வயசு வேண்டாம்னு நினைக்கிறேன். புலன் விசாரணை தான் இருக்குது, பார்த்துக்கலாம். சந்துரு இல்லை, அரசியல் பிம்பல் ஒன்றும் கிடையாது. அவரு எப்படிங்க? சந்துரு வந்து பெருசாக வேலை இல்லை. முன்னாடி ஒரு செல்ஃபோன் இல்லை, அவர் வந்து முன்னாடி 2017 வாக்கிலேயே அவர் படிச்சிருக்காரு. டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன செல்ஃபோன் கடை வச்சு வேலை பார்த்துருக்காரு. இந்த மாதிரி சின்ன வேலைகள் பார்த்துருக்காரு, தவிர நிரந்தரமான வேலையில் இல்லை. அதான் அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை எதுவும் கிடையாது. அன்னைக்கு நைட்டு அவங்க எல்லாம் எப்படி கேதர் ஆகிறாங்க சார்? எதுக்காக கேதர் ஆகிறாங்க? எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க சார்? இது மேல் கேட்டுட்டே இருக்கீங்க. புலன் விசாரணை சம்மந்தமாக கேளுங்க. கரெக்டாக எடுங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படிங்க முட்டுக்காடுக்கு ஒரு லாங் டிரைவ் வந்துட்டு போகிறாங்க. வேறு புகார்தாரரும் வந்து நைட்டு 2 மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. திருப்பி ஒரு 3 அவங்க வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, காணத்தூர் லிமிட்டில். ஸோ அதனால் குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லாங் டிரைவ் போகலான்னு போயிட்டு போய் வீட்டுக்கு போயிடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சந்துரு வந்து எப்படி ஒரு கடத்தல் வழக்கில் சம்மந்தப்பட்டவர்? ஆமாம், பெண்களை துரத்துறாரு. ஒரு கடத்த முற்பட்டாலும் சொன்னாங்களா எங்கள் கூட இந்த கல்லூரி மாணவர்கள்? எதுக்காக சொன்னாங்க? இல்லை, அதில் அது மாதிரி தவறான கருத்துக்கள் எதுவும் பரப்ப வேணாம். அதில் வந்து முற்றிலும் சந்துக்கு ஒரு குற்ற வழக்கு பின்னணி இருக்குது, அவ்வளோதானே தவிர இந்த சம்பவத்துக்கு வந்து போயிருக்காரு. நான் கைது நடவடிக்கை எடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு தெரியவில்லை. இல்லை சார், என்ன
கல்லூரி மாணவர்களோட வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்கல்ல சார், அவங்க இது கடத்த தான் ட்ரை பண்ணோம். இல்லை அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது மாதிரி இல்லை, ஒரு வண்டி இடிச்சிருச்சான்ற ஒரு மிஸ்கன்செப்ஷனில் தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் புலன் விசாரணையில் இருக்குது, பார்த்துட்டு பண்ணிடலாம். சரி சார். சார், இந்த சம்பவம் நடைபெற்ற அன்று முட்டுக்காடுக்கு வந்து நம்ம காவல் நிலையத்தை தாண்டி இருக்குது. அவங்க வீடு கிட்டத்தட்ட இங்கே ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அந்த காரு 2 காரும் துரத்துது. அந்த பகுதியில் ஏன் சார் வாகன சோதனை எதுவும் இல்லையா? ஏன் அந்த கார் அந்த டைமில் நம்ம பிடிக்க முடியல? 2வது, குடியரசு தினத்துக்கு எல்லா பகுதியிலுமே நம்ம டைட்டாக செக்யூரிட்டி பண்ணியிருந்தாங்க. சென்னை சிட்டியும் சரி, புறநகர் பகுதியிலும் சரி. ஏன் அந்த சமயத்தில் நம்மளால பிடிக்க முடியல அவங்கள? அதாவது பிடிக்க முடியலன்னு இல்லை, அன்னைக்கு நைட்டு நம்ம போலீஸ் டிப்ளாய்மெண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு புகார்தாரரே நீங்கள் விசாரிச்சிங்கனாலும் சொல்லுவாங்க, அவங்க கார் வந்தோடனே ஒரு கரெக்டாக ஒரு 3:10 3:15 நம்ம போலீஸ் பீட் போலீஸ் வந்து இல்லை கானாத்தூர் பிரிட்ஜில் பீட் போலீஸ் வந்து நீங்கள் எல்லாம் கிளம்புங்க, யாரும் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சி விட்றோம். அதை பார்த்துட்டு தான் புகார்தாரம் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதனால் காவல்துறை வெறுமேட்ச் நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்து தான் அனுப்பிச்சி விட்றாங்க. இதுக்கு சப்சிக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய சின்ன இது இந்த சம்பவம் எல்லாமே ஒரு 3 நிமிஷத்தில் நடந்த விஷயங்கள். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் சேஸ் பண்ணி போறாங்க சார். நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டரோ ஒரு 1 கிலோமீட்டர் பரவாயில்ல, 7 கிலோமீட்டர் துரத்துற அளவுக்கு ஏன் வாகன சோதனை டைட் பண்ணலாம்? இல்லை, ரொம்ப அதிகமான டீடைல்ஸ் அதில் பெருசாக நம்ம போய் ரொம்ப இல்லை இது எல்லாமே புலன் விசாரணையில் இருக்கு. அதனால ரொம்ப அதிகமாக உள்ள போவேன்னா இருக்கிற நம்ம என்ன ஃபேக்டோ அதை கேளுங்க, நம்ம வில். அதே மாதிரி சார், புகார்தார 100க்கு கால் அடிச்சிருக்காங்க. 24ஆம் தேதி சம்பவம் நடைபெற 24 சொன்னீங்க. ஆமாம், கால் அடிச்சிருக்காங்க. 26ஆம் தேதி அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வீடியோ வந்தது ஒரு காவல்துறை சில அதிகாரிகள் கூட இந்த வீடியோ எங்கே நடந்து தெரியலன்னு சொல்லிட்டீங்க. 2வது, வழக்கும் வந்து தாமதமாக தான் பண்ணணும். ஏன் அவரை தாமதம் பண்ணி சார்? அலட்சியம் காட்டணுமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு அண்ணா யூஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய பிரச்சனை, சென்சிட்டிவான இஷ்யூ. ஒரு பெண்கள் வந்துட்டு எங்களுக்கு ப்ராப்ளம் நைட்டில் துரத்துனாங்க அப்படின்னு சொல்லி புகார் தராங்க. ஏன் நம்ம நடவடிக்கை எடுக்கல? ஏன் எப்போயும் பதிவு தாமதமாச்சு? இல்லை, இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம சைட்லேருந்து காலதாமதம் கிடையாது. முதல் பாயிண்ட் அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா 24 விடிஞ்சா 25 அந்த மாதிரி டேட்டில் தான் அந்த அதிகாலையில் நடக்குது. 25ஆம் தேதி வரல, 26ஆம் தேதி புகார்தாரர் வராங்க காவல் நிலையத்துக்கு. வந்தவுடனே நம்ம சிஎஸ்ஆர் பதிவு பண்ணிடுவோம். உடனே எந்தவித காலதாமதம் இன்றி சிஎஸ்ஆர் பதிவு பண்ணி கொடுக்குறோம். அவங்க கொடுத்ததுக்கான முதற்கட்ட விசாரணை நடத்துகிறோம். அவங்க சொன்னது, புகார்தாரர் சொன்ன உண்மைத்தன்மையை வந்து நம்ம ஆராய்ஞ்சிட்டு அதை எப்படி பார்க்குறோம்னா, சிசிடிவி தனிப்படையில் அமைச்சு இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் பார்க்குறோம், டோல்கேட் செக் பண்ணுறோம், வெஹிக்கிள் பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கிறோம். இது மாதிரி நிறையா விஷயத்தை பார்த்து தீர்மானித்ததுக்கு பிறகு உடனே நம்ம வழக்கு பதிவு பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை போக்குவரத்து போனாக்கு நம்ம மாற்றி விட்டுறாலும் அதனால நம்ம அழைச்சிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு. 100% 100% அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. காவல்துறை அவங்களோட கடமையை தெளிவாக திறன்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த வீடியோ காட்சிகள் வெளியான அன்னைக்கு நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்காரன் இருக்கக்கூடிய போலீஸார் கேட்கும்போது கூட அந்த வீடியோ காட்சி தெரியல, அப்படியா இது எங்கே நடந்தது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சிஎஸ்ஆர் காப்பி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு காணத்தில் காவலத்தில் புகார் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிய வருது. ஏன் அவ்வளோ அலட்சியமாக நம்ம செயல்படுத்தணும்? இல்லை, அதாவது நமக்கு வந்து வீடியோ காட்சிகளை அந்த சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்த எஸ்ஐ நம்ம கிட்ட காட்டு தெரிவிக்கலையா? இல்லை நம்ம நாலேஜுக்கு வந்துருச்சு. அது சம்மந்தமாக தான் நம்ம 2 நாள் அந்த தனிப்படையில் அமைச்சு அது புலன் விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட விசாரணை முடிச்சதுக்கப்புறம் தான் உடனே நம்ம எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறோம். காலதாமதமின்றி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ சரியான முறையில் நியூட்ரலாக நம்ம செயல்பட்டுருக்கோம். புலன் விசாரணை மேற்கொண்டுட்ருக்கோம். 7 பேர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சம்பவத்தில் வந்தவங்களில் 4 பேர் கைது செஞ்சுருக்கோம். 3 பேர் இன்னும் கைது செய்ய வேண்டியது. தேங்க்யூ. அதே மாதிரி இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் ஊராட்சி மன்ற தலைவரோட மகன் சொல்கிறாங்க. 2வது ஒரு போலீஸ் அதிகாரி வந்து உதவி பண்ணுறதா சொல்கிறாங்க. யார் பேப்பரில் கூட இந்த செய்திகள்லாம் வந்துருக்கு. இல்லை, அது மாதிரி ஊடகங்களில் பல செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தவறான கருத்துக்களை தயவுசெய்து மக்கள் முன்னாடி கொண்டு போக வேண்டும். இல்லை, அதாவது இதில் புலன் விசாரணையில் இருக்கக்கூடிய இப்போ இந்த கேஸில் சம்பவத்துக்கு வந்த நபர்கள் யார்? அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள். அப்பா அம்மா வேறு தொழிலையோ வேறு இதில் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசுறதுக்கு இல்லை. கைது செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரோட பையன் சார் 4 பேர்ல இல்லை அப்படி இல்லை தலைவராக இருக்காங்களா? இல்லை, அதை பற்றி நம்ம விசாரிச்சு தான் சொல்லணும். இப்போவே அவசரப்பட வேண்டாம். சரி சார், கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய சந்துருக்கும் கல்லூரி மாணவர்கள் எப்படி சார் பழக்கம் இருக்குது? இல்லை, அதில் இவங்க இல்லை அதில் இதில் ஒரு ரொம்ப டெப்த்தாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வி கூட நம்ம பேசி முடிச்சிடுவோம். அதில் வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஏற்கனவே அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்னால ஒரு பழக்கம் வருது. எல்லாம் சின்ன பசங்க,
அதனால் பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி பண்ணிட்டு முட்டுக்காடு ஏற்கனவே நம்ம ஈசிஆர் ரோட்டில் நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகள் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். இன்னமும் அதிகப்படுத்திடுவோம். முட்டுக்காட்டில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேமராஸ் போடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக சந்துருவோடு சேர்ந்து 2 பேர். இல்லை இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் இன்றைக்கி ப்ரெஸ்க்கு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இன்னும் ஒரு 1-2 நாளில் நம்ம கண்டிப்பாக அவங்களையும் எடுத்துருவோம். இது உள்நோக்கம்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க புகார்தாரர் அவங்க எடுத்த பதிவை இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வெளியில் லீக் விட்டாங்க. யார்? இல்லை மாணவர்கள்லாம் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் தொடர்ந்து நடக்குது. இது மக்கள் மத்தியில் வந்துட்டு பாலியல் சீண்டலாக தான் பேச்சு இருக்கு மக்கள் மத்தியில். இப்போ காணத்துக்கு பிரச்சனை இது தொடர்ந்து போயிருக்கையில் இதுக்கான விளக்கம் வந்துட்டு அந்த புகாருடைய சாராம்சம் வந்துட்டு காவல்துறைக்கு எதுவுமே வரவே இல்லை. அதான் இப்போ நம்ம சொல்கிறோமே, நீங்கள் ஓப்பனாக கேட்டீங்க, எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். அதனால் அது மாதிரி தவறான இது எதுவுமே செய்திகள் இல்லை. இது முழுக்க அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட் புலன் விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. நியூட்ரலாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். காவல்துறை தன்னை கடமையை சிறப்பாக செய்யும். சார், பெரிய ஒரு விவகாரம் சார், பெண்கள் சமூக விவகாரம். ஏன் ஒரு படைக்கிறோம் சார்? யாராவது ஒருத்தவங்க ஒரு அதிகாரி கொடுத்தாங்கனாக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க, கைது பண்ணாங்கன்னு போடலாம். அதுக்கப்புறம் கடைசி அந்த காரை வந்துட்டு நிறைய பஞ்சர் குத்தி பதிவுலாம் வச்சுருந்தா சொன்னாங்க. அதை பற்றி ஒரு வளர்த்த சொன்னீங்க. எப்படி கண்டுபிடிச்சா சொல்லி நல்லா இருக்கும். இல்லை பதிங்கிருந்தாங்க, எப்படி கண்டுபிடிச்சது? அதாவது காவல்துறை வழக்கு பதிவு செய்ததுக்கப்புறமா குற்றவாளியை கைது செய்து அவங்ககிட்ட இருந்து வாகனங்களை பறிமுதல் செய்கிறோம். இதில் வந்து எந்த விதமான உள்நோக்கமும் எதுவும் கிடையாது. புலன் விசாரணையில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த போகிறோம், நம்பர் வாங்க போகிறோம். அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரி கருத்துக்கள் எதுவும் இல்லை. காரை எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம குற்றவாளி எப்படி கண்டுபிடிச்சோம்? ரெண்டு வார்த்தைகளை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? மறைஞ்சிருந்தாங்க. இல்லை, அதான் அதில் தனிப்படைகள் அமைச்சிருக்கோம். 6 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். வேறு இடத்துல இருந்தாங்க. யாரும் இங்கே சென்னை உட்பட்டு பக்கத்தில் இல்லை. இருந்தாலும் வேறு இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் பிடிச்சிருக்கோம். இந்த காரை மறைக்கிறதுக்கு பஞ்சர் பண்ணாங்க, பழுதாக்குனாங்க, ஒரு இடத்துல கிடங்குல போட்டு வச்சுருந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக எப்படி? இல்லை, அதை பற்றி நம்ம ரொம்ப பேசினோம்னா அது இது ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும். வேணும். இல்லை சார், நடந்தது கண்டுபிடிச்சிருக்கோம் சார். இல்லை, கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு இடத்துல இருந்துச்சு, நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். கல்லூரி மாணவர்களுக்கு என்ன நோக்கத்துக்காக அவங்க அந்த மாதிரி மோட்டிவ், என்ன மோட்டிவ் சார்? இவங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவ்? இதோட பேஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லாமல் சம்மந்தம் இல்லாத 2 பேர் வந்து இவங்க டார்கெட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. அதனால என்ன ரீசன்? அது பேஸ் ஏதாவது விசாரிச்சிருக்கீங்களா? எந்த காரணத்துக்காக அவங்க வந்து இவங்க மேலே அட்டாக் பண்ண வந்தாங்க? அந்த பையன் ஓடி வந்து கார் கண்ணாடி அடிக்கிறான், அந்த அளவுக்கு பண்ணுறான். ஒரு எமோஷன் இல்லை, அது வந்து ஒரு ஒன்றும் இல்லை. அதான் நம்ம சொல்கிற புலன் விசாரணை என்னன்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப டெப்த்தாக கேங்க. அதில் ஒன்றும் இல்லை. அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குமோன்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன், ஒரு பிம்பம் தான் அது. அது மாதிரி ஒன்றும் நடக்கலை. ஆனால் அது விசாரணை நமக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம மேற்கொண்டு அதை சொல்லலாம். வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் மோட்டிவ் இல்லை சார். இப்போ ஈசிஆர் பகுதி வந்தாக்கா பெண்கள் வந்து ஒரு பதட்டமாக இருப்பாங்க. 100% மக்கள் வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈசிஆர் பகுதியில் ரொம்ப அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. அதனால தான் மக்கள் நிறைய பேர் வந்து போகிறாங்க. இருந்த போதிலும் எங்களுடைய ரோந்து வாகனங்களை இன்னும் அதிகப்படியான ரோந்து வாகனங்களை ஈடுபடுத்துவதாக இருக்கிறோம். மேற்கொண்டு இந்த முட்டுக்காடு பிரிட்ஜு பக்கத்தில் இன்னும் 2 கேமராஸ் அடிஷனலாக போட்டதாகவும் இருக்கும். தேங்க்யூ. காவல்துறையிலேருந்து இப்போ புலன் விசாரணை இருக்கக்கூடிய கேசஸ், அதனால் இப்போ அவசரப்பட வேண்டாம் சார். பேரை சொல்லுங்கள் சார். பசங்க பேர் மட்டும் பேர் வந்து ஒன்று சந்தோஷ் தமிழ்குமரன், அஸ்வின் விஸ்வேஸ்வர். 4 பேர் மட்டும். சந்தோஷ் தமிழ்குமரன், அஸ்வின் விஸ்வேஸ்வர். எல்லாம் ரூம் எடுத்துங்க தங்கிங்க. இல்லை, அதோட போதுமானது. எல்லாம் கல்லூரி மாணவர்கள். விஸ்வேஸ்வர் சார். தமிழ்குமரன், சந்தோஷ் தமிழ்குமரன், அஸ்வின் விஸ்வேஸ்வர். எல்லாருமே ஹாஸ்டல் இருக்காங்களா? தனியாக இல்லை, வெளியில் தனியாக தான் இருக்காங்க. எல்லாம் சென்னை லோக்கலாக வெளியூர் வராங்க. எல்லாம் வெளியூர் பசங்க இங்கே படிக்கிறாங்க. தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ.